நாம் தமிழர் கட்சியின் வில்லிவாக்க வேட்பாளர் கைது. இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி வில்லிவாக்க தொகுதியில 234 தொகுதியிலும் அவங்க வேட்பாளர் அறிவிச்சிருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது வில்லிவாக்கம் தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திருநங்கை வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் அங்க களம் இறக்கியிருக்காங்க. சகோதரி ரோஷினி அவங்களுடைய செயல்பாடுகள் தொடக்க காலத்துல இருந்து பேசியதுல இருந்து அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு சர்ச்சையாகவும், எதிராகவும் ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு குறிப்பிடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா, இதற்கு எதிராகவும் அவர்கள் வேட்பாளராக நிற்க வைப்பது பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கடந்து அவங்க களப்பணியில இறங்கி வாக்கு சேகரிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அந்த பகுதியில ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்க கூட நிற்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பகுதிகள்னு கூறி எப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் எளிய மக்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய இடத்தை சூறையாடி அரசு அவர்களை வெளியே அனுப்புது. அதே வேலையை வில்லிவாக்க பகுதியிலும் செய்திருக்காங்க. அவர்கள் நேரில் சந்திக்கும் அவர்கள் பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு அரசு கிட்ட இதற்கு எதிராக களம் காணணுங்கிறதுக்காக நேரடியாக அந்த மக்களை சந்திக்க போனா நடுவுல போலீஸ் நிக்குது. அவர்களுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஆனா நேரடியாக பார்த்தீங்கன்னா, அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, இருங்க இங்க என்னன்னு சொல்லிட்டு நான் மக்களிடம் சந்திச்சுட்டு நான் உடனே கிளம்பிருவேன் அப்படிங்கிறத பதிவு செய்றாங்க. அப்படி இருந்தும் கூட இல்லைங்க நீங்க அவங்கள சந்திக்க கூடாதுங்கிறாங்க. ஒரு வேட்பாளர் மக்களை சந்திக்கிறது கூடாது அப்படின்னு சொல்றது அவருக்கு யார் உரிமை கொடுத்ததுன்னு தெரியல. ஆனா அந்த காவலர்கள் தொடர்ச்சியாக அதே வேலையை பார்க்குறாங்க. அப்ப வெகுண்டெழுந்த நம்முடைய ரோஷினி அவங்க பார்த்தீங்கன்னா, உடனடியாக அவர்கள சந்திக்க நீங்க விடல அப்படின்னா, நான் இங்கேயே பார்த்தீங்கன்னா போராட்டம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சாலை மறியல்ல இறங்கி, கூட இருந்த எத்தனை நபர்கள் வந்தாங்களோ, சொற்பமான நபர்கள். ஆனாலும் அங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா, சாலையில உட்கார்ந்து அவங்க போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அவர்கள கைது செய்றாங்க. கைது செய்து பிறகு பேசி என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெளிய அனுப்புனது அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஒரு மக்களை சந்திக்க போறதுல கூட, எங்கு பிரச்சனை இருக்கிறதோ, அந்த பிரச்சனைய கேட்க தான் வேட்பாளர்கள் போவாங்க. யாரா இருந்தாலும் செல்வாங்க. ஆனா, அந்த இடத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு காவல்துறையினர் இப்படி செய்வது அப்படிங்கிறது, எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதே நமக்கு புரியல. இந்த நிகழ்வு பத்தி உங்களது கருத்துக்களையும் பின்னூட்டத்துல பதிவிட்டுடுங்க.